நீங்க என்னைக்காவது நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா அது பண்றதுக்கான பணம் என்கிட்ட இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபீலிங்கை எல்லாம் இன்னையோட மறந்துடுங்க. வெறும் 8500 ரூபாய், அதாவது $100 இருந்தா உங்களால சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆபீஸ் தேவை கிடையாது, ஒரு ஃபேன்சியான வெப்சைட் தேவை கிடையாது, ஏன் பிசினஸ்ல முன் அனுபவம் கூட தேவை கிடையாது. அப்புறம் எப்படி இதையெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் ஒரு ஆத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் கிறிஸ் குலிபோ எழுதின $100 ஸ்டார்ட் அப் அப்படின்ற புக். இந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த புக்கை எழுதுறதுக்காக ஆத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 1500 ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணிருக்காரு. இதுல பெரும்பாலும் 8500 அதாவது $100 கீழே இன்வெஸ்ட் பண்ணி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்வியூ எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தான் The $100 ஸ்டார்ட் அப் அப்படின்ற புக்கை இவரு எழுதியிருக்காரு. சோ இந்த புக்ல அவரு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் இந்த வாரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நமக்கெல்லாம் இந்த ஆண்டர்பிரனர் அப்படின்ற வேர்டு கேட்டா என்னெல்லாம் ஞாபகம் வரும்? கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒருத்தவர் நிக்கிற மாதிரி, இல்ல பிசினஸ் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் தோணும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர் எல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் MBA டிகிரி கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஆத்தர் கிறிஸ் இன்டர்வியூ பண்ண எல்லாருமே எப்படி ஆண்டர்பிரனரா மாறி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சிம்பிளான ஒரு ஸ்கில் இல்ல ஹாபியை வச்சுதான் சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்கள தான் ஆத்தர் மைக்ரோ ஆண்டர்பிரனர்னு சொல்றாரு. ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு பெரிய $1 மில்லியன் ஐடியாலாம் வேணாம். மக்கள் கிட்ட இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கு உங்களால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சாலே போதும். உங்களால ஒருத்தரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சு அவரு உங்களுக்கு பே பண்ண ரெடியா இருக்காரு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆத்தர் இந்த புக்கை எழுதுறதுக்காக நிறைய ஆண்டர்பிரனரை இன்டர்வியூ எடுத்தாரு இல்லையா? அதுல ஒருத்தவரை பத்தி இந்த புக்ல பேசுறாரு. அவங்க பேரு தான் பெட்டி. அவங்க கனடாவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு குளிருக்கு யதார்த்தமா ஜாக்கெட் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் அவங்க ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. அதை Facebookல போஸ்ட் பண்ணி யாருக்காவது வேணுமான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே அதை சில பேர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே பெட்டியும் இது மாதிரி நிறைய ஜாக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. 2 வாரத்துல 40 ஆர்டர் கிடைச்சது. அந்த வின்டர் சீசன்ல மட்டும் கிட்டத்தட்ட 80 லட்சம் சம்பாதிச்சாங்க. அவங்க ஒன்னும் ஒரு ஃபேன்சியான வெப்சைட் கிரியேட் பண்ணல, அவங்க எதுவும் பேங்க்ல லோன் வாங்கல. அவங்க பண்ணது எல்லாம் என்னன்னா, ஒரு சிம்பிளான ஒரு பிளாக் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. பேமெண்ட்டை பேபால் மூலமா அக்செப்ட் பண்ணாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வச்சுதான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது என்னவோ கிட்டத்தட்ட $100 கம்மியா தான். ஒரு ஃபேமஸான பழமொழி உண்டு, பசிச்சவனுக்கு மீனை தர்றதை விட அந்த மீனை பிடிக்க கத்து கொடுத்தா அவன் மீன் பிடிச்சு சாப்பிட்டுப்பான் அப்படின்ட்டு. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பழமொழி பிசினஸ்க்கு ஒத்து வராது அப்படின்னு. பொதுவா மக்களுக்கு மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. மீன் உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவே கிளீன் பண்ணி டெலிவரி ஆனா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இதுவே பண்ணி டெலிவரி ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிசினஸ் டோன்ல சொல்லணும்னா, மக்கள் சொல்யூஷனுக்கு பே பண்ண ரெடியா இருக்காங்களே தவிர எஜுகேஷனுக்கு கிடையாது. அடுத்ததா ஆத்தர் கன்வர்ஷன்ஸ் ஃபார்முலான்னு ஒரு விஷயத்தை இந்த புக்ல சொல்றாரு. இதைத்தான் நம்ம இக்கிகை புக்லயும் நம்ம பார்த்திருப்போம், 3 சர்க்கிள்ஸ் அப்படின்ற பேர்ல. அது என்னன்றத சிம்பிளா இங்க நம்ம பார்க்கலாம். இந்த இக்கிகை கான்செப்ட் படி 3 சர்க்கிள் இருக்கு. 1 வாட் யூ லவ், உங்களுக்கு எது பண்ண பிடிக்கும். 2 வாட் யூ ஆர் குட் அட், எதுல நீ சிறந்து விளங்குற. 3வது வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட், இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்தா நீ பணம் சம்பாதிக்கலாம். இந்த 3 சர்க்கிளுக்கும் காமனா இருக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுல உங்க ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க பேஷன்ல பணம் சம்பாதிக்கலாம். உங்களோட பிசினஸ் ஐடியா இந்த 3 சர்க்கிள் மீட் ஆகுற அந்த இடமா தான் இருக்கணும். உங்ககிட்ட ஸ்கில்லே இல்லாம உங்க பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி போறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஹாபி. உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு ஆனா பேஷன் இல்ல அப்படின்னா அது உங்களுடைய போரிங் ஜாப். உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, பேஷன் இருக்கு, ஆனா அதுக்காக மக்கள் பே பண்ண தயாரா இல்ல அப்படின்னா அதுதான் ஒரு தோத்து போன பிசினஸ். சோ இந்த 3 சர்க்கிளையும் காமனா உங்களுக்கு அமையற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம்
ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டோன்ட் செல் ஃபீச்சர்ஸ், செல் அவுட்கம்ஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியும், அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தர ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கிட்டார்ல A to Z எல்லா லெசனையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்க செல் பண்ணாம, நீங்க வாழ்க்கையிலேயே கிட்டாரியே தொடலனாலும் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்க உங்களுக்கு வாசிக்க கத்து தரேன் அப்படின்னு நீங்க சேல் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வேணுமே தவிர இன்ஃபர்மேஷன் வேணாம். அடுத்ததான் ஆத்தர் நம்ம கிட்ட இருக்க $1 பில்லியன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, ஓகே நான் மோட்டிவேட் ஆயிட்டேன், என்கிட்ட ஐடியாஸ் நிறைய இருக்கு, ஆனா மக்கள் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையான்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கதான் ஆத்தர் கிரிஷ் நமக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு டூலை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த டூலை வச்சு நம்மளுடைய பிசினஸ் சக்சஸ் ஆகுமா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத நிறைய எஃபர்ட்ஸ் போடுறத தடுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆத்தர் ஒரு 4 கொஸ்டின் சொல்றாரு. இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுடைய ஐடியா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ரன் பண்ண முடியும். முதல் கொஸ்டின், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களுடைய இந்த ஐடியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா இருக்கா, இல்ல நீட பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மக்கள் சொல்யூஷனை தான் வாங்க நினைப்பாங்களே தவிர உங்களுடைய ட்ரீம்ஸை கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றீங்க, ஹவு டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் இன் 30 days அப்படின்ற பெயர்ல. சோ இந்த கோர்ஸ்ல இங்கிலீஷ் கத்துக்க கஷ்டப்படுற நிறைய பேருக்கு ஒரு சொல்யூஷனா அமையுது. ரெண்டாவது கொஸ்டின், உங்களுடைய ஐடியா வச்சு நீங்க ஆரம்பிக்க போற பிசினஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு பிசினஸ்க்கு ஆல்ரெடி மக்கள் பே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வச்சுதான் உங்களுடைய ஐடியாக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையான்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பீப்புள் ஜிம் மெம்பர்ஷிப்பை காசு கொடுத்து வாங்குறாங்கன்ற பட்சத்துல அவங்க கண்டிப்பா உங்களுடைய ஹோம் ஒர்க் அவுட் பிளான் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் மூணாவது கொஸ்டின், நீங்க கொடுக்க போற சொல்யூஷன் உங்களால பெட்டரா, சீப்பா இல்ல ஃபாஸ்டா கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஏன்னா அதுதான் உங்களை மாதிரியே இருக்கிற மத்த பிசினஸோட உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு போட்டோகிராஃபி கோர்ஸ 10,000 ரூபாய்க்கு கொடுக்கறாரு அப்படின்னா நீங்க 999 மட்டும் கொடுக்கறீங்க அப்படின்னா அதுதான் டிஃபரன்ஷியேஷன். அடுத்ததான் 4வது கொஸ்டின், நீங்க ஆஃபர் பண்ண போற சொல்யூஷன் கிளியரா ஒரு செகண்ட்ல சென்டென்ஸ்ல சொல்ல முடியுமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஏன்னா செல் பண்ணும்போது கிளாரிட்டின்றது ரொம்பவே முக்கியம். ஒருத்தவங்க உங்களுடைய பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது இந்த 3 விஷயத்தை தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னது, அது யாருக்காக, ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த. இந்த 3 விஷயத்துக்குமான ஆன்சரை ஒரே சென்டென்ஸ்ல உங்களால சொல்ல முடியல அப்படின்னா உங்களோட ஐடியான்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு அர்த்தம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம். A 99 PDF guide that wealth beginners start investing in mutual fund using their phone in under 30 minutes. 99 ரூபாய்க்கு ஒரு PDF கைடு கொடுக்கறாங்க. அது மூலமா பிகினர்ஸ் அவங்களுடைய போன் மூலமா கத்துக்கலாம், அதுவும் 30 நிமிஷத்துல. இந்த சென்டென்ஸ பாத்தீங்கன்னா கிளியரான டார்கெட் இருக்கு. இது யாருக்காக? பிகினர்ஸ்க்காக. இதுல கிளியரான ஒரு வேல்யூ இருக்கு, இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேல்யூ. கிளியர் டெலிவரி 99 ரூபாய் அப்படிங்கறத தெளிவா இதுல போட்டு இருக்காங்க. கிளியர் ரிசல்ட் 30 நிமிஷத்திலேயே நீங்க கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கிளியர் ரிசல்ட்டையும் அதுல கொடுத்திருக்காங்க. சோ இதையெல்லாம் தான் இந்த புக்ல சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்கள். இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கை நான் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் இந்த சேனல்ல. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.